ശ്ലോകം 81. സ്ത്രീ സ്വഭാവാച്ച ഭാവേത്വാത് കാലയോഗാദ് വിനിർഗത അവിചാര്യ തദാദത്ത ശാപസ്വസുഗനാസന. സ്ത്രീ സ്വഭാവാത് ച ഭാവിത്വാത് കാലയോഗാത് വിനിർഗതഃ അവിചാര്യ തദാ ദത്തഃ ശാപഃ സ്വസുഗനാസനഃ. സ്ത്രീ സ്വഭാവാച്ച ഭാവേത്വാത് കാലയോഗാദ് വിനിർഗത അവിചാര്യ തദാ ദത്ത ശാപസ്വസുഗനാശന. ஸ்திரீ சகஜமான சுபாவம் நடந்துதான் ஆகணும் அப்படிங்கிற பிடிவாத ஸ்திதி, அதே மாதிரி அநியோஜ்யமான காலம், இதெல்லாம் அவாவாளோடு சுகத்தை நசிப்பிக்கிற சாபம் உடனடியா அங்க தேவி கொடுத்தா. ஸ்திரீ சகஜமான சஞ்சல சுபாவம் பவிச்சுதான் தீரணம் அப்படிங்கிற கட்டாய புத்தி, அதே மாதிரி அப்படி ஒரு நிலைமை வரத்துக்கு அநியோஜ்யமான காலகட்டம், இதெல்லாம் ஒரு சேர வந்தோடனே அம்பாளோடைய சுகத்தை இல்லாம பண்ற அந்த சாபத்தை உடனடியா கொடுத்தா அம்பாள் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 82. சபத்னி சம்பவம் துக்கம் வைதவ்யாததிகம் த்விதி விஜிந்த்ய மனசேத்யுக்தம் தாமசீ சக்தி யோகத. சபத்னி சம்பவம் துக்கம் வைதவ்யாத் அதிகம் து இதி விஜிந்த்ய മനസേതി ഉക്തം താമസി ശക്തിയോഗതഃ. വൈദവ്യത്തെ വിட കഠിനമാക്കും സപത്നീ துக்கம். ഭാര്യാ സ്ഥാനത്തില് இருக்கிற ഉത്തമ ഭാര്യയ്ക്ക് തന്നോട് കണവർ இன்னொரு പെണ്ണെ മനസാല நினைச்சா கொடியும் பிடிக்காது. வைதவ்ய துக்கத்தை விட பெரிய துக்கமாக்கும் இந்த சபத்னி துக்கம் அப்படின்னு நினைச்சு தாமசி சக்தியோடு பிரேரணையால லட்சுமி தேவி இப்படி சொல்லிட்டா. திடுதிப்புன்னு வந்த வார்த்தையாக்கும் இது. அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு வந்த பிராக்கு. சஞ்சல சுபாவம், பிடிவாத குணம். இங்க சஞ்சல சுபாவம் அப்படிங்கிறது ஸ்திரீகளோடு குணமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. சஞ்சல சுபாவம் புருஷர்களில வந்தானாலும் அது ஸ்திரீகளோடு குணமாக்கும். സ്വഭാവത്തോട് അടിസ്ഥാനത്തിലാക്കും, ബേസിസിലാക്കും ഇത് சொல்லப்படுறது. ஜெண்டர், ஸ்திரீ புருஷன் அப்படிங்கிற ஜெண்டர் பேசிஸ்ல இது சொல்லப்படுறது இல்லை. ஆரையாக்குமோ பிராகிறது. அந்த பிராக்கு பலிச்சானா அந்த பிராகர ஆலயம் அது பாதிக்கும். இப்ப லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவ பிராவினா, மகாவிஷ்ணுவோடு தலை கீழே விழுந்து போனா அதனோடு ரொம்ப ரொம்ப பாதிப்பு அப்படிங்கிறது லட்சுமி தேவிக்கு ஆக்கும். பின்ன லட்சுமி தேவிக்கு பொட்டு வச்சுக்க முடியுமா, பூ வச்சுக்க முடியுமா? அப்போ அந்த பிராவரவாளுக்கும் அதனோடு எஃபெக்ட் உண்டாகத்தான் செய்யும். விஷ்ணுவ பிராகின லட்சுமி தேவி ஸ்வயம் சுகம் அப்படிங்கிறத இல்லாம பண்றதாயிட்டு இங்க சொல்லப்படுறது. ஸ்வசுக நாசனஹா. ദൈവത്തോട് അനുഗ്രഹത്താല് മനുഷ്യ പരസ്പരം പ്രാകൃതൊന്നും ബലിക്കരുതില്ല.
இந்த பிராக்கு அப்படின்னாக்கா அதனோட தமிழ் அப்படிங்கறது எனக்கு அത്ര தெரியல. சாபமோ அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். கரெக்டான வேர்டு தெரியல. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து நீ அப்படி போனாம் இப்படி போனாம் அப்படின்னு சொல்லி டீப்பான மனசோடு கூடி அப்படி சொல்றதுக்கு பேராக்கும் பிராக்கு. அதுல தமிழ்ல எப்படி சொல்றது அப்படிங்கிறது தெரியாததுனால அந்த வேர்டை எனக்கு யூஸ் பண்ண முடியல. அதனால பிராக்கு அப்படின்னே சொல்றேன். மனுஷாலெல்லாம் பரஸ்பரம் பிராகிறதெல்லாம் பலிச்சானா இந்த பூமியில அனர்த்தங்கள் தான் உண்டாகும். പിന്നെ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நிலநிൽப்பில்லை. பகவத் வாக்குகள் அப்படின்னு சொன்னாக்கா அது வீணாகாது. வெறும் வாக்குகளும் இல்லை. ஸ்தோத்திரங்களை சொல்லி சொல்லி ஈஸ்வர அனுகிரகம் உண்டாகிறதுனால நமக்கெல்லாம் இந்த பிராக்கு அதாவது நம்மளை பிராவினானா அது பலிக்கிறதில்லை. உனக்கு கண்ணு காணாம போட்டும், நாக்கு பேச முடியாம போகட்டும், கை வணங்காம போகட்டும் இப்படின்னு எல்லாம் அடுத்த வாழ திட்டுறோமே, அது திட்டினா அது பலிக்கணும் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தோடு கூடிட்டு திட்டத்துக்கு பேராக்கும் பிராக்கு. அடுத்த வாளோடு நோட்டத்தையும் வாக்கையும் நம்மளோட சங்கல்பங்களுக்கு தகுந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றார் அப்படின்னா அத அதே அர்த்தத்தோடு கூடிட்டு புரிஞ்சுக்கணும்னு இல்லை. அதே அர்த்தத்தோடு கூடிட்டு புரியாம இருக்கிறதுக்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றது. லட்சுமி தேவிக்கு விஷ்ணுட்டையே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கலாம். என்னத்துக்காக்கும் இப்படி சிரிச்ச ரிக்வெஸ்ட் பண்ணி கூட கேட்டிருக்கலாம். பிளீஸ் பிளீஸ் என்னத்துக்கு சிரிச்சாருன்னு ஒண்ணு சொல்லுங்களே அப்படின்னு. அப்படி கேட்டிருந்தானா இந்த அனர்த்தம் உண்டாயிருக்காது. விதிவசால் சம்பவிக்கிறதெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம் செய்யறதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு செய்யறதெல்லாம் விதிவசால் நடக்கிற விஷயங்களாக்கும். சொல்லறவாளோடு மனசுல இருக்கிற விஷயம் அதே மாதிரி கேட்கிறவாளோடு மனசுக்குள்ள புரியணும் அப்படிங்கிறது மஸ்ட். இனி ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கிறார் அப்படின்னா அந்த சிரிப்பு என்னத்தினால வர்றது அப்படிங்கறத நம்ம பல காரணங்கள் அதுக்கு கண்டெத்துவோம். இப்ப லட்சுமி தேவி பகவானை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின மாதிரி அதெல்லாமாக்கும் அனர்த்தங்களை உண்டாக்குறது. பல டைமிலையும் நம்ம பல விஷயங்களையும் அடுத்த வாழ்கிட்ட சொல்லுவோம். அவ அத புரிஞ்சுக்கிறது நம்ம சொன்ன அதே அர்த்தத்துல புரிஞ்சுண்டா அங்க அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம என்னத்தை நினைச்சாக்குமோ சொன்னோம் அத புரிஞ்சுக்காதக்கு அவளோட சங்கல்பத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுண்டா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுண்ட அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் அவளை விட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அப்பொன்னும் இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம சொன்னதொன்னு அவளோட காதுல கேட்டதொன்னு அவளோட மனசுல நினைச்சின்றதொன்னு அப்படின்னு பல 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது வழியா அனர்த்தங்கள். ஒருத்தருக்கும் அடுத்த வாளுக்கும் ரெண்டு பேரு തമ്മിൽ കമ്മ്യൂണിക്കേഷൻ നടക്കறது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ஒரு விசாரம் மனசு உண்டானா அதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஒரு பழஞ்சொல் இருக்கு, காளை பெற்றுது அப்படின்னு கேட்கறதுக்குள்ள கயர் எடுக்க போறது. காளை பிரசவிக்குமா காளமாடு பிரசவிக்குமா அப்படின்னு சிந்தனை பண்ணலை.
அப்படி சிந்தனை பண்ணாதக்காக்கும் கயர் எடுக்கிறதுக்கு ஓடுறது. அதே மாதிரியாக்கும் இங்க நடந்திருக்கு. வீண்டு விசாரம் இல்லாதக்கு செய்யற எந்த ஒரு பிரவൃத்தியும் அது நன்மைக்கில்லை அப்படின்னு இது நம்மளை படிப்பிக்கிறது. எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் பரஸ்பரம் பேசி சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயமும் இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிறதையும் இது படிப்பிக்கிறது. லட்சுமி தேவி இங்க സ്വയം ஒரு தீர்மானத்தை முடிவெடுத்தா. இந்த பகவான் என்ன பார்த்து, என் கணவர் என்ன பார்த்து சிரிச்சிருக்கார். இந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பு ஒன்றும் இல்லை. இந்த சிரிப்புக்குள்ள என்னவோ ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா சபத்னி ആരെയാവും സ്വീകരിച്ചിട്ട് அதனால ஒரு சிரிப்பு வந்திருக்கலாம். அப்படியேதான் நினைச்சதுனாலேயாக்கும் இப்படி ஒரு பிராக்கு பிராவினா அம்பாள். விஷ்ணுவோடு சிரசு கீழே விழறதுக்கு லட்சுமி தேவியோட பிராக்கு அப்படிங்கிறது காரணமாச்சு. லட்சுமி தேவியோட விசாரம் அப்படிங்கிறது கோபத்தை உண்டாக்கிட்டு, கோபம் சாபமாயிட்டு மாறிட்டு, சாப வாக்குகள் தேவியோட சுகத்தை இல்லாம பண்றதாக்கிட்டு மாற்றிட்டு, நம்மளோட வாழ்க்கையில இதே மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யப்படாது அப்படின்னு பாகவதம் வழியா வியாச பகவான் நம்மளை படிப்பிக்கிறார். இப்படி லட்சுமி தேவி செஞ்சா மாதிரி வீண்டு விசாரம் இல்லாதக்கு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நம்ம பிரவர்த்திக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுத்துண்டா நிறைய ஆளுகளுக்கு வந்திருக்கிற நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடுத்து அப்படின்னா பல விதத்துல இருக்கிற ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். பல ப்ராப்ளங்கள் இல்லாம ஆயிடுத்து அப்படின்னாக்கா மனசுக்கு சொஸ்ததை சாந்தி கிடைக்கும், ஆனந்தம் உண்டாகும். அப்படியாக்குமானா விஷ்ணுவோடு இந்த தலை அருந்து போன கதை காது கொடுத்து கேட்டானாக்கா நம்மளோட வாழ்க்கைக்கே மாற்றம் வரும். குடும்பத்துல சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். பாகவத கதைகளில நெகட்டிவ் விஷயங்கள் நன்னா ஸ்டடி பண்ணி செய்யக்கூடாத பிரவர்த்திகளை நம்ம செய்யாம இருக்கணும். நெகட்டிவ் விஷயங்களை பாசிட்டிவ் ஆக்கி மாற்றி நம்மளோட வாழ்க்கைக்கு அது ஹெல்ப் பண்ற மாதிரி மாத்தணும் அப்படிங்கிறதாக்கும் பாகவதம் நம்மளை படிப்பிக்கிறது. ஸ்லோகம் 83. அன்ருதம் சாஹசம் மாயா மூர்கத்வமதிலோபதா அசௌஜம் நிர்தயத்வம் ச ஸ்திரீணாம் தோஷா ஸ்வபாவஜா. அன்ருதம் சாஹசம் மாயா மூர்கத்வம் அதிலோபதா அசௌஜம் நிர்தயத்வம் ச ஸ்திரீணாம் தோஷாஹ ஸ்வபாவஜாஹ. அசத்தியம் சொல்றது, பொய் பேசுறது, அதே மாதிரி எடுத்து ஜாடி ஓரோ விஷயங்களை சாகசிகமாயிட்டு காட்டி கூட்டுறது, இல்லாதது சொல்றது, அதே மாதிரி ஒன்னும் புரிஞ்சிக்காத அவஸ்தையில மூட அவஸ்தையில இருக்கிறது, அதியான லோபம், அதே மாதிரி சுஜித்துவம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது, கருணை இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் இங்க ஸ்திரீனாம் தோஷா ஸ்வபாவஜஹா, ஸ்திரீ சகஜமான தோஷங்களாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்க ஜெண்டர் பிரகாரமாயிட்டு ஸ்திரீ புருஷன் அப்படின்னு சொல்லலை அப்படிங்கிறத மறுபடியும் இங்க எடுத்து சொல்லிக்கிறேன். ஸ்திரீ ஆனாலும் புருஷனானாலும் இந்த கேரக்டர் எல்லாம் இருந்தானா அது ஸ்திரீ சகஜமாக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். பாகவதத்துல அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக்கும் ஸ்திரீ சகஜமான கேரக்டர் அப்படின்னு. இங்க கேரக்டர் அப்படிங்கறத மட்டும்தான் எடுக்கப்படும், இதுல ஜெண்டர் ஆயிட்டு எடுக்கப்படாது. ஸ்திரீகள் எல்லாமே இப்படி ஆக்கும் அப்படின்னு நினைக்கப்படாது. புருஷர்களிலையும் இந்த மாதிரி குணம் இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஸ்திரீ சகஜம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப பொய் பேசுறது, எடுத்து ஜாடி விஷயங்களை முன்ன பின்ன யோசனை பண்ணாம செய்யறது, இல்லாததை சொல்லி பரத்துறது, அதே மாதிரி தெரியாத விஷயங்கள்
என்ன சொன்னாலும் புரியாம இருக்கிற அவஸ்தை, சுத்தி இல்லாம இருக்கிறது, கருணை இல்லாம இருக்கிறது, இதுக்கெல்லாம் பேராக்கும் ஸ்திரீ சகஜமான தோஷங்கள் அப்படிங்கிறது அப்படின்னு இங்க எடுத்து சொல்றா. ஸ்லோகம் 84. சசீர்ஷம் வாசுதேவம் தம் கரோம்யத்ய யதா புரா சிரோஸ்ய சாபயோகேன நிமக்னம் லவணாம்புதௌ. யஜ்ஞபுருஷனான விஷ்ணுவோடு தலை அருந்து போறதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். லக்ஷ்மி தேவிய பார்த்து பகவான் ஒரு புன்னகை பண்ணினார். அந்த ஒரு சிரிப்பாக்கும் இത്ര அனர்த்தங்களுக்கும் காரணமாயிருக்கு. காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது. திரௌபதியோட சிரி மகாபாரத யுத்தத்துக்கே காரணமான மாதிரி. இந்திரபிரஸ்தம் பார்க்கறதுக்கு வந்த துரியோதனனும் கூட வந்த சகோதரர்களும் இந்திரபிரஸ்தத்துல இருக்கிற அந்த மணிமாளிகையில பல பல அதிசயங்களை பார்த்து வாயப்பொழந்து நின்னா. மயன் நிர்மிச்ச அந்த கொட்டாரம், மாயாவியான மயன் நிர்மிச்ச கொட்டாரத்துல பல பல ஆச்சரியங்கள் எல்லாம் இருந்தது. தண்ணி இல்லாத இடத்த பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தோணும். அப்ப துரியோதனன் துஷாசனன் எல்லாரும் உடுத்தின்னு இருக்கிற ட்ரெஸ்ஸ கொஞ்சம் தூக்கிட்டு நடப்பா. இதே தண்ணி இருக்கிற இடத்த பார்த்தானா அங்க தண்ணி இல்லாத மாதிரி தோணும். அப்போ நன்னா ஃப்ரீயா நடப்பா. அவ தொப்பக்கடின்னு அந்த தண்ணிக்குள்ள விழுவா. மேடு இருக்கிற இடத்த பார்த்தானா பள்ளமாக்கும் தோணும், பள்ளம் இருக்கிற இடத்த பார்த்தானா மேடாக்கும் தோணும். அதெல்லாத்தையும் பார்த்து தெரியாம ஒவ்வொரு சேஷ்டகளை காட்டி கூட்டினா அவ. அதெல்லாம் பார்த்து திரௌபதிக்கு ஒரு சிரிப்பு வந்தது. திரௌபதி சிரிச்சத அவளும் பார்த்தா. இதனாலேயாக்கும் மகாபாரத யுத்தமே உண்டாச்சு. அப்போ சிரிப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது என்னத்துக்காக்கும் அந்த சிரிப்பு, சிரிக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்தவா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினானாக்கா அது பெரிய பிரச்சனையாகவே வரும் அப்படிங்கிறதையாக்கும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யஜ்ஞேஸ்வரனான யஜ்ஞ புருஷனான விஷ்ணுவோடு தலவோரத்துக்கு காரணமாயிடுத்து அவரு அம்பாளை பார்த்து சிரிச்ச சிரிப்பு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சாபத்தால அவரோட சிறுசு லவணாம்புதம் உப்பு இருக்கிற சமுத்திரத்துல போய் விழுந்தது. நிமக்னம் முழுகி போச்சு அப்படின்னு. உப்பு கடல்ல முழுகி போயிருக்கு. அந்த வாசுதேவனை நான் சிரசில்லாத வாசுதேவனை சசிரஸ்கனாயிட்டு மாத்திரேன், சிரஸ் இருக்கிறவனாயிட்டு மாத்திரேன் அப்படின்னு அம்பாள் இங்க தேவர்கள் கிட்ட சொல்றா. ஆரும் பயந்துக்காதங்கோ, பகவானுக்கு ஒரு சிரசை கொடுக்க வேண்டியது என்னோடு பொறுப்பு அப்படின்னு. ஸ்லோகம் 85. அந்யச்ச காரணம் கிஞ்சித் வர்த்ததே சுரசத்தமா பவதாம் ச மஹத் காரியம் பவிஷ்யதி ந சம்சயா. அந்யஹா ச காரணம் கிஞ்சித் வர்த்ததே சுரசத்தமாக பவதாம் ச மஹத் காரியம் பவிஷ்யதி ந சம்சயः. ஒரு விஷயம் உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஒரு காரணத்தால மட்டுமே ஒரு விஷயம் உண்டாகாது. நிறைய காரணங்கள் கூடி சேரத்தையாக்கும் ஒரு விஷயம் உண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா அந்த சாம்பார் அப்படிங்கிற காரியம் செய்யணுமானா அதுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் அதுக்குள்ள போடணும். பருப்பு வேணும், மல்லி வேணும், மிளகா வேணும், தண்ணி வேணும், புளி வேணும், காய்கறி போடணும். இப்படி நிறைய விஷயங்கள் சேர்ந்தாத்தான் சாம்பார் அப்படிங்கிற காரியம் உண்டாகும். இது நம்மளோட வாழ்க்கையில உண்டாகிற விஷயங்களாக்குமே. மகாலட்சுமியோட சாபம் நல்லத்துக்காக்கும், கெடுதலுக்கு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ தேவர்களே அப்படின்னு அம்பாள் சொல்லதா. அறிவு அப்படிங்கிறத கூட்டி சேர்த்து அறிய முடியாம இருக்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினேளே, அதனாலேயே நான் உங்ககிட்ட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினதாக்கும்
நீங்கள் செய்யற ஸ்துதி அப்படிங்கிறது அமங்கலத்தை மங்களமாக்கி மாற்ற விஷயமாக்கும் அப்படின்னு தேவி சொல்றா. தேவசிரேஷ்டர்களே அப்படின்னு கூப்பிடுறா. சுர உத்தமாக. இப்படி சம்பவிக்கிறதுக்கு வேறொரு காரணமும் இருக்கு. அந்யச்ச காரணம். அதனால இந்த மகாவிஷ்ணுவோடு தலை கீழே அருந்து போச்சு அப்படிங்கிறது மங்களம் உண்டாகக்கூடிய விஷயமாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதனால ஒரு பெரிய பெனிஃபிட்டே உண்டாக போறது அப்படின்னு சொல்லுறா அம்பாள். அதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் அப்படின்னு. ந சம்சயா, எந்த டவுட்டும் வேண்டாம். ஸ்லோகம் 86. புராதைத்யோ மகாபாஹோ ஹயக்ரீவோதிவிஸ்ருத தபச்சக்ரே சரஸ்வத்யாஸ்தீரே பரமதாருணம். புராதைத்யः மகாபாஹுः ஹயக்ரீவः அதி விஸ்ருதः தபः சக்ரே சரஸ்வத்யாः தீரே பரமதாருணம். புராதைத்யோ மகாபாஹுர்ஹயக்ரீவோதிவிஸ்ருத தபச்சக்ரே சரஸ்வத்யாஸ்தீரே பரமதாருணம். ரொம்ப ரொம்ப முன்னால, புரா முன்னால once upon a time மகாபராக்கிரமியும் அதிப்பிரசித்தனுமான ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரன் சரஸ்வதி நதியோடு தீரத்துல சரஸ்வத்யாக தீரே சரஸ்வதி நதியோடு தீரத்துல தபசு செய்யறதுக்கு ஆரம்பிச்சான் அப்படின்னு தேவி இங்க சொல்லின்னு இருக்கா. ஸ்லோகம் 87. ஜபேனேகாட்சரம் மந்திரம் மாயாபீஜாத்மகம் மம நிராஹாரோஜிதாத்மாஜ சர்வபோக விவர்ஜிதா. ஜபன் ஏகாட்சரம் மந்திரம் மாயாபீஜ ஆத்மகம் மம நிராஹாரோஜிதாத்மாஜ சர்வபோக விவர்ஜிதः. ஜபன்னேகாட்சரம் மந்திரம் மாயாபீஜாத்மகம் மம நிராஹாரோஜிதாத்மாஜ சர்வபோக விவர்ஜிதா. ஜபன் ஏகாட்சரம் வாக்பீஜம் அப்படிங்கிற மந்திரம், அதே மாதிரியே மாயாபீஜம் அப்படிங்கிற ஏகாட்சர மந்திரம். புவனேஸ்வரி மந்திரமாக்கும் ஏகாட்சர மந்திரம். ஏகாட்சர மந்திரம் ஜபிச்சுண்டு ஹயக்ரீவன் நிராகாரனாயிட்டு ஒண்ணுமே சாப்பிடாம மனச கண்ட்ரோல் பண்ணிட்டு சர்வ சௌபாகியங்களும் வேண்டான்னு வச்சுட்டு 1000 வருஷம் என்னோடு தாமச ரூபத்தை தியானிச்சார். ஒரு விஷயத்திலையும் ஸ்ரத்த இல்லாதக்கு எங்கிட்ட மாத்திரம் ஸ்ரத்தை வச்சுண்டு அப்படின்னு தேவி இங்க சொல்லறா. வேற ஒன்னிலையும் ஸ்ரத்த இல்லை அப்படிங்கிறது சரீரபோதம் இல்லாதக்கு அப்படின்னு அர்த்தம். சரீரபோதம் இருந்தாதான் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஆகாரம் அப்படிங்கிறதாக்கும் மனசு, உணவு அப்படிங்கிறதாக்கும் மனசு, அன்னமய கோஷம் வழியாவாக்கும் மனசு ஆக்டிவேட் ஆகிறது. அன்னத்தை உபேட்சிச்சோன மனசு அடங்கி நின்னுது. தேவியில இருக்கிற ஸ்ரத்தை வேற ஒன்னிலையும் போகாம இருக்கிறதுக்கு நிராகாரம் இருந்தான் ஹயக்ரீவன். தேவி கிட்ட இருக்கிற பக்தி காரணமாயிட்டு சரீரபோதம் இல்லாததுனால உணவு வேண்டா அப்படிங்கிற அவஸ்தையில தபசு இருந்தான்.
சாப்பாடலை அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு இதுல அர்த்தம் வரதில்லை. இங்க அந்த அர்த்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். தேவியில இருக்கிற ஸ்ரத்தை காரணமாயிட்டு சாப்பாட்டுல கூட ஸ்ரத்தை இல்லாம போயிடுச்சு. சரீரபோதம் அப்படிங்கிறது கூட இல்லாம போயிடுச்சு. தேவி மட்டும்தான் மனசுல இருந்தா, வேற எந்த போதமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால சாப்பிடலை அப்படின்னு எடுத்துக்கணும். மாயாபீஜத்தோடு கூடின அம்பாளோடு ஏகாட்சர மந்திரத்தை ஜபிச்சுண்டு எந்த உணவும் சாப்பிடாதக்கி மனசை அடக்கி நிப்பாட்டிண்டு சர்வ போகங்களையும் வெடிஞ்சுண்டு அப்படி அந்த ஹயக்ரீவன் தபசு பண்ணினான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் 88. தியாயன் மாம் தாமசீம் சக்திம் சர்வபூஷணபூஷிதாம் ஏவம் வர்ஷசஹஸ்ரம் ச தபச்சக்ரேதி தாருணம். தியாயன் மாம் தாமசீம் சக்திம் சர்வபூஷணபூஷிதாம் ஏவம் வர்ஷசஹஸ்ரம் ச தபஹ சக்ரே அதி தாருணம். சர்வாபரண அலங்காரங்களோடு கூடியிருக்கிற என்னோடு தாமச ரூபத்தை தியானம் பண்ணிண்டு இப்படி 1000 வருஷம் அதி கடினமான தபஸ் அனுஷ்டிச்சான் ஹயக்ரீவன். 1000 வருஷம் அதி கடினமான தபஸ் அனுஷ்டிக்கணுமானா 1000 வருஷம் ஆயுள் அப்படிங்கிறது இருக்கணும். மனுஷாலோடு மேக்சிமம் ஆயுள் அப்படிங்கிறது 100 to 120 வயசாக்கும். இப்ப மனுஷாளுக்கு ஒன்றும் இந்த மாதிரி ஒரு தபசு பண்றதுக்கு ஒன்றும் சாத்தியமில்லை. ஸ்லோகம் 89. ததாஹம் தாமசம் ரூபம் கிருத்வா தத்ர சமாகதா தர்ஷனே புரதஸ்தஸ்ய தியாதம் தத்தேன யாத்ருஷம். தத் அஹம் தாமசம் ரூபம் கிருத்வா தத்ர சமாகதா தர்ஷனே புரதஹ தஸ்ய தியாதம் தது தேன யாத்ருஷம். தியானிக்கிற ரூபத்திலேயாக்கும் பகவான் பிரத்யட்சப்படுவர். துருவன் நாரத மகர்ஷி சொன்ன கருடாரூடனான பகவானை தியானிச்சுண்டாக்கும் ஒத்த காலில நின்று தபசு பண்ணினது. அப்ப துருவனோடு முன்னால பாலகனாயிருக்கிற துருவனுக்கு பகவான் எப்படி இருப்பார்னு தெரியாது. இப்ப நாரத மகர்ஷி சொல்லி கொடுத்தார், கருடனோடு மேல இப்படி சர்வ அலங்காரங்களும் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த மகாவிஷ்ணுவை தியானிச்சுண்டு தபசு பண்ணிக்கோ அப்படின்னு. அப்படி மனசுக்குள்ள மகாவிஷ்ணுவோட ரூபத்தை தியானிச்சுண்டு துருவன் தபசு இருந்தார். அந்த துருவனோடு முன்னால பகவான் அதே ரூபத்திலேயாக்கும் பிரத்யட்சப்பட்டார் கருடாரூடனாயிட்டு. ஏது ரூபத்துல வேணுமானாலும் தியானிக்கலாம். அந்த ரூபத்துல அந்த பாவத்துல பகவான் பிரத்யட்சமாவர் அப்படிங்கிறதையாக்கும் இது வழியா தெரிஞ்சுக்கிறோம். இங்க ஹயக்ரீவன் ஆதிபராசக்தியோடு தாமச ரூபத்தையாக்கும் தமோ ரூபத்தையாக்கும் தியானிச்சார். அதனால அந்த தாமச ரூபத்திலேயே தர்சனம் கொடுக்கறதுக்காக நான் அந்த ஹயக்ரீவனோடு முன்னால போனேன் அப்படின்னு தேவி சொல்றா. ஸ்லோகம் 90. சிம்ஹோபரி ஸ்திதா தத்ர தமவோஜம் தயான்விதா வரம் ப்ரூஹி மகாபாகா ததாமி தவ சூரதா. சிம்ஹோபரி சிம்ஹ உபரி ஸ்திதா தத்ர தம் உவோஜம் தயான்விதா வரம் ப்ரூஹி மகாபாகா ததாமி தவ சுவ்ரதா. சிந்தாமணியாக்கும் தேவி. നമ്മൾ என்னெல்லாம் ஆக்குமோ மனசுல நினைக்கிறோம் அதெல்லாம் சாதிப்பிச்சு தந்துடுவாள். சிந்தாமணியான தேவி நம்மளோட சிந்தையில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம வாய் விட்டு கேட்காதக்கே நடத்தி தருவாள். சிம்ஹவாகனையா இருக்கிற நான்
ஹயக்ரீவன் கிட்ட கருணையோடு கூடிட்டு இப்படி சொன்னேன் அப்படின்னு அம்பாள் தேவர்கள் கிட்ட சொல்றா. மகாபாக்யவானா இருக்கிற ஹயக்ரீவா, உனக்கு என்ன வரமாக்கும் வேணாம், என்ன வேணுமானாலும் கேட்டுக்கோ, நான் கொடுக்குறேன் அப்படின்னு.